அவள் பெயர் தமிழரசி. எல்லாரும் அவள மகேஷ்னு தான் அழைப்பாங்க. அவ கணவர் என்னோட சேர்ந்துதான் வேலை செய்யறாரு. அவருக்கு வயசு 49. அவர்களுக்கு 13 வயதுல ஒரு மகனும் 10 வயதுல ஒரு மகளும் இருக்கிறாங்க. அவர் என்னோட தான் தன் வீட்டுக்கு பொருள்களை கொடுத்து விடுவாரு. நான் ஊருக்கு வந்து ஒரு வாரமா எங்கேயுமே போகல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் வாங்கி வந்த பொருள்களை எடுத்துக்கிட்டு என் அத்தைய பார்க்க போனேன். என்னை பார்த்ததும் அன்புடன் வரவேற்றாங்க. மாமாவும் கூட இருந்தாரு. அவர்களை நலம் விசாரிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். யாரோ அழைக்க மாமா வெளியே போயிட்டாரு. நான் அவ குழந்தைகளுடன் விளையாடிட்டு அத்தை கிட்ட கேட்டேன். அவ இனிமே வேண்டாம், எனக்கு குழந்தை இருக்கு, நீயும் நல்லா வாழணும்னு என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு ஏண்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மகேஷ் வீட்டு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அவ வீட்டுல கொடுத்துட்டேன். என்ன அன்புடன் வரவேற்று குடிக்க தண்ணி தந்தா. தண்ணிய குடிச்சிட்டு சொம்ப அவகிட்ட கொடுத்தேன். வாங்கிட்டு உங்க அண்ணன் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா. நான் நல்லா இருக்கிறாருன்னு சொன்னேன். அண்ணி, நீங்க என்கிட்ட நம்பரே தரல, நான் எப்படி பேசுவேன்னு சொன்னேன். அண்ணி அதற்கு அவ போனை கொடுத்து, இந்தா நம்பரை எடுத்துக்கோ, உன் நம்பரையும் எனக்கு ஏத்தி விடுன்னு சொன்னா. நாங்க நம்பரை பரிமாறிக்கிட்டோம். வேலை இருந்ததால அவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவளை பத்தி சொல்லணும். அவளுக்கு 17 வயசு இருக்கும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. 18 வயசுலயே குழந்தை பெத்துட்டா. அப்போது ஒல்லியா இருப்பா. இப்போ அவளுக்கு 30 வயசு ஆகுது. செமையா இருக்கிறா. ஒரு நாள் நான் மதிய நேரம் வீட்டுல தனியா படுத்திருந்தேன். அவ நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்துச்சு. நான் திரும்பவும் கூப்பிட்டேன். போனை எடுத்தா. அண்ணி, என்னடா போன் நம்பரை தந்தாதான் பேசுவேன்னு சொன்ன, வாங்கி ஒரு வாரம் ஆகுது, சத்தத்தையே காணோன்னு கேட்டா. நான் இல்ல அண்ணி, வேலை, அதான் போன் பண்ணலைன்னு சொன்னேன். அண்ணி, என்னடா பண்ற, ரொம்ப வேலையான்னு கேட்டா. நான் இல்ல அண்ணி, சும்மாதான் படுத்திருக்கேன்னு சொன்னேன். அண்ணி அதற்கு சும்மா இருக்கியான்னு நக்கலா கேட்டு சிரிச்சா. எப்போதும் இப்படிதான், சிறு வயதுல இருந்தே தெரியுங்கிறனால இப்படி அடிக்கடி பேசிக்குவோம். நான் எல்லாம் போட்டுதான் இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அண்ணி, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, நானும் சும்மாதான் இருக்கேன்னா. நானும் அதையே திரும்ப கேட்டேன். நான் இல்லாம பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அண்ணி அதற்கு பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லி சிரிச்சா. அண்ணி, டேய், நான் கேட்க வந்ததையே மறந்துட்டேன், உங்க அண்ணன் குடிக்குதான்னு கேட்டா. நான் இல்ல அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன் அப்படி கேக்குறீங்க என்ன? அண்ணி, இல்ல, அவர் இங்க இருக்கும்போது நிறைய குடிப்பாரு, அதான் கேட்டேன். தொடர்ந்து அவ எங்கேயாவது விழுந்து கிடந்தா மானமே போகும்னு சொன்னா. நான் அது எப்படி குடிச்சா மானம் போகுமா? அண்ணி, ஆமா, போனா கூட 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்துடுவாரு. குடிச்சிட்டு வந்தா எப்ப வருவாரு என்னமோன்னு பதைக்கும்னா. நான் 5 நிமிஷத்துல எப்படி வருவாங்க? அண்ணி, ஆமா, நம்ம கிட்ட எவ்வளவு நேரம் இருக்காங்கன்னு அதுதான் மத்தவங்க கிட்டயும் சொன்னா. நான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன்னு சொல்லி சிரிச்சான். அண்ணி, அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்னடா வேலை? உன் அண்ணன் 5 நிமிஷம் இல்ல 6 நிமிஷம், அப்படியும் இல்லைனா 8 10 நிமிஷம், நீ போனா 1 மணி நேரம் என்ன பண்ணுவ? நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? அண்ணி, சொல்லு, கோவப்பட மாட்டேன். நான் ஏன் அண்ணன் எதுவும் அப்படி இல்லையா அந்த மாதிரி? அண்ணி, இல்ல, வரும், நான் படுத்திருந்தா அதுவே. நான் இல்ல அண்ணி, அப்படி எதுவும் வாய்ப்பு கிடைக்கல அண்ணி, மனசு வச்சா நேர்ல பார்க்கலாம். அண்ணி, பாப்ப. நான் ஒரே ஒரு முறை பார்க்கலாமா அண்ணி? அண்ணி, டே, சும்மா இருடா, நீ பேசின பேச்சுக்கே இதெல்லாம் தப்புடா. அதுவும் இல்லாம நான் கல்யாணம் ஆனவ, நீ இன்னும் கல்யாணம் ஆகாதவன், வெளியே தெரிஞ்சா மானமே போயிடும். நான் அண்ணி, வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன், சரின்னு சொல்லு அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அண்ணி, என்ன டீ எல்லாம் போடுற? சரி, ஓகே சொன்ன சந்தோஷத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சேன். அதன் பிறகு அடிக்கடி போன்ல பேச ஆரம்பிச்சோம். அவளும் பேசினா. அப்போது அவ
டேய், நீ அன்னைக்கு சொன்னதெல்லாம் செய்வியான்னு கேட்டா நான் சொல்லாததையும் செய்வேன்னு சொன்னேன். ஒரு வாரமா போன்லயே போச்சு. நாங்க இருவரும் இணைய நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அவ வீட்டு அருகே இருக்கும் கோவில் திருவிழா போட்டாங்க. ஒரு வாரம் அந்த திருவிழா நடைபெறும். அதற்காக முதல் நாள் இரவு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அதற்கு அவ பிள்ளைகளும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இவ எனக்கு உடல் வலியா இருக்கு, நான் வரலைன்னு சொல்லிட்டு போகல. அவங்க போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணா. நான் தனியா இருக்கேன், வாடா பக்கத்துல நிகழ்ச்சிய பார்க்க எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் போனாங்க. நானும் வீட்ல சொல்லிட்டு வந்தேன். விடிய விடிய நடப்பதால நிறைய கூட்டமாவே இருந்துச்சு. நான் வண்டிய ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவ வீட்டை நோக்கி நடந்தேன். ஓடைய தாண்டிதான் அவங்க வீடு. அவளுடன் பேசிக்கிட்டே போனேன். அவ எனக்காக கதவை திறந்து வச்சிருந்தா. உள்ள போனதும் கதவை சாத்தி தாழ்பால் போட்டா.